பெங்களூர்ல பஸ் கண்டக்டராக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பு ஆசையில நம்பிக்கையுடன் சென்னைக்கு வந்து கடினமாக உழைத்து சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டும் இருக்காரு. 74 வயதிலுமே வாலிபரை போன்று சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டிருக்காரு. தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கி வரும் ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில ரஜினி சாருடைய ஓய்வு குறித்து தகவல் தீயாக பரவிட்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை அடுத்து சுந்தர் சி இயக்கத்துல நடிக்க முடிவு பண்ணிருக்காராம். அந்த பட வேலையை முடித்துக் கொண்டு விண்வெளி நாயகன் அதாவது கமலஹாசனுடன் சேர்ந்து நடிக்க இருக்காரு. ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு யாருக்கு அப்படின்றது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமுமே வெளியாகல. இருந்தாலுமே நெல்சன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சு அதிகமாகவே போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் சார் கமல் அப்படின்னு 2 ஜாம்பவான்களை வைத்து படம் எடுக்க நெல்சனால் முடியாது. அதனால அந்த வாய்ப்பை சுந்தர் சிக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ற ஒரு டாக்குமே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களும் இன்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே சேர்ந்து தயாரிக்கிறாங்களாம். கமல் அவர்களுடன் சேர்ந்து நடித்த முடித்த கையோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு வீட்டுல ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தீர்மானம் பண்ணி உள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களோ தொடர்ந்து நடிங்கள் தலைவா அப்படின்னு சோசியல் மீடியாக்களை தொடர்ந்து பதிவிட்டுட்டுமே இருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அரசியல் என்ட்ரி கொடுப்பதாக இருந்த தலைவர் அவர்கள் அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக அரசியல் இருந்து விலகிட்டாரு. சமீபத்துல கூட ரிலீஸ் ஆன கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது கூட இவருடைய உடல்நிலை சற்று மோசமாகி திரும்ப குணமாகி விட்டார் அப்படின்றது பலராலுமே மறக்க முடியாத ஒன்றாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் நீண்ட பிரேக் எடுக்க போறாரா இல்ல ஒரு சில ஆண்டுகள் பிரேக் எடுத்து விட்டு மீண்டுமே கம்பேக் கொடுக்க போறாரா அப்படின்றத கூடிய விரைவிலேயே அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்காரா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.